இன்றைக்கி சமைக்கிறதுக்கு அடுப்புக்கிட்ட வரதுக்கே மணி வந்து ஒரு 8 மணி போல் ஆயிடுச்சு. இன்றைக்கி ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு. காலைல குழந்தைங்கள ஸ்கூலில் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொரியராக நம்ம வந்து கையிலே எழுதி டிஸ்பேச் பண்ண ரொம்ப டைம் ஆகிடுச்சு. மற்ற டைமில் ஏதாவது ஆசையாக இருக்குது கடையில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நைட் சாப்பாடு வந்து ஒரு சில டைமில் கடையில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த டைம் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இடுப்புலியாக இருக்குது, இந்த ஒரு டைம் மட்டும் நீ கடையில் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கடை சாப்பாடு சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ வேலையாக இருந்தால் கூடமே இந்த வேலை பிஸியில் கூட இந்த வீட்டில் வந்து விளக்கு அதுக்கப்புறம் அந்த தசாங்க பற்ற வைக்கிறதுலாம் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அடுப்பு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும் போதெல்லாம் அந்த சாப்பாடும் இந்த பாலும் பொங்கி வராது. கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு அந்த திருமணம் அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கி வந்து அடுப்பவே நாஸ்தி பண்ணிடுது. எவ்வளோ வேலை செஞ்சால் கூடமே என்னுடைய கணவர் வந்து பரவாயில்ல தேவி, இந்த அளவுக்கு நீ செஞ்சிருக்கிற அப்படின்னு ஒரு நாள் கூட புகழ்ந்து பேசுறதே இல்லை. எவ்வளோ வேலை செஞ்சாலும் இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் நான் அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு தான் குறை சொல்கிறாங்களே தவிர ஒரு நாள் கூட பெருமையாக சொன்னதே கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு 90% வீட்டில் இதுதான் நடக்குது. எந்த ஆண்களுமே பெண்கள் வேலை அதிகமாக செய்கிறாங்கன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. உங்கள் வீட்டு ஆண்கள்லாம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு காலையில் வச்ச குழம்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காளான் வந்து வணக்கிட்டேன்.